தேவன் யார், தேவன் எப்படிப்பட்டவர் நாம தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் பார்க்க முடியாது, ஏன்னா அவர் மீது நம்பிக்கை வைக்கணும். அவரால் எல்லாமே முடியும். போராட்டம் போராட்டம் போராட்டம், ஒரு பக்கெட்டு வருமானம் வரும், ஒரு பக்கெட்டு நிலைச்சு நிற்காது. எங்கடா தேவையில்லாம நல்லா தான் உண்மையாக தான் வரும், பரிசுத்தமாக தான் சபைக்கு எல்லாம் காணி. சோதரம் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய போதகர் உங்க ஐயா பெரிய சபை சின்ன சபையெல்லாம் ஆண்டவருக்கு பார்வையில் இல்லை. அல்லேலூயா. எது தரமான சபை, குவாலிட்டி. குவான்டிட்டினா அளவு, குவாலிட்டினா தரம். ஆண்டவருடைய பார்வையில் தரத்தை கிரேடை பார்க்குறாரு. அதனால் மக்கள் அதிகமாக எண்ணிக்கை விட வசனத்தின்படி வாழ்கிறாங்களா, இயேசுநாதர் மாதிரி வாழ்கிறாங்கன்னா தான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சொல்லிட்டு இப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு வருவோம். அல்லேலூயா. எங்கள் கரத்திலே கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் இந்த ஆண்டில் வாக்குத்தத்தம் எபிரேயர் 4:12. 4:12 தேவனுடைய வார்த்தையானது தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக ஊழ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையிருக்கிறதா. இப்படி ஒவ்வொரு தலைப்பிலையும் தியானிச்சா மணிக்கணக்காக நாள் கணக்கு ஆகும். இன்றைக்கு மாலையிலே நம்ம முக்கியமான பாத்திரம் கொடுக்கப்பட்ட நேரத்திற்குல தேவனுடைய வார்த்தையானது, அதை எடுத்துக்குவோம். தேவனுடைய வார்த்தை என்னது? கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, ஆவியானுடைய வார்த்தை எல்லாம் ஒண்ணுதான். எல்லாம் இப்ப முதல்ல தேவனுடைய வார்த்தைனா தேவன் யாருன்னு பார்க்கணும். தேவன் எப்படிப்பட்டவர் நாம தெரிஞ்சுக்கணும். அதை நம்ம பார்க்கணும். தேவன் யார்? யோவான் உங்களுக்கு தெரியும், 12 அப்போஸ்தலர் யோவான், அவர் பத்மதீவில் இருக்கிற பொழுது 4 முறை ஆவிக்கு உள்ளாகி, அது ஆவியிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். முதல்ல எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த முதல் முறை ஆண்டவருடைய அந்த ரூபம், அந்த தன்மை வெளிப்படுத்தல் 1 இருக்கு. ஒரு 12 காரியங்கள் இருக்கு. அவருடைய முகரூபம் அக்கினி ஜுவாலை, கால் வெண்கல கால் மாறி, அவருடைய முடி வெண் பஞ்சை போல, உறைந்த மலை அப்படிலாம் வர்ணிக்கிறார்ல. யோவானை பார்த்து சொல்றாரு, நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் 3 காரியத்தை சொல்றார். முதல் முறையில் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு முதல்ல ஜீசஸை பார்க்கிறார். அல்லேலூயா. அதான் கண்டவை. இப்ப வாசத்துக்கு சத்தியம் இருக்கு. அப்ப 2வது இருக்கிறவ. அப்ப 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 7 சபையை குறித்து சொல்றாரு. அதான் யோவான் காலத்துல இருந்த சபைகள் இருக்கிறவ. அது 2 அவருக்கு தெரியும். இப்ப இனி சம்பவிக்க போறதையும் எழுதுன்றாரு. எழுதினவர் இப்ப இல்ல, ஆனா நம்மளுக்கு கிருபையா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இனி சம்பவிக்க போறத அப்படின்னா பிற்காலத்துல காலகாலத்துல என்னென்ன நடக்கும் என்று சொல்லி தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அப்ப கண்டது, இருக்கிறது, சம்பவிக்க போறது. இப்ப அவர் காலத்துல கண்டது பரலோகத்துல ஜீசஸை பார்த்துட்டாரு, அவர் காலத்துல இருக்கிற சபையை பார்த்துட்டாரு. ஆனா வரக்கூடிய சம்பவத்தை அவருக்கு தெரியாது. அது நம்ம கருத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்க தரிசனம். அதை நம்ம தியானிச்சு அவர் வருகை சீக்கிரமா இருக்கு, அடையாளமா இருக்கு. அவர் வருகையில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவது தகுதி ஆகணும். இப்ப நம்மளாம் யாரு? ரொம்ப சிலாக்கிய பாக்கியவான்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நினைச்சுக்கணும். சரி போட்டும். அப்ப
இந்த 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் 7 சபையை குறித்து சொல்றாரு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது முதல் முறை தேவன் அவரை நிரப்பி, அடுத்த 2வது முறை அவர் கீழே வந்துட்டாரு. வந்துட்டா அந்த ஆவி உள்ள உடல் சரீரம் வந்துருச்சு. அப்புறம் எழுதி முடிச்சுட்டாரு. அப்புறம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? மறுபடியும் 2வது முறை இங்கே இப்படி எத்தனை முறை ஐயா? 4 முறை பரலோகத்துக்கு போயிட்டு வந்து எழுதுறார். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அல்லேலூயா. அப்ப முதல் முறை போகும் பொழுது அதுல 4வது அதிகாரம், இப்ப நான் சொல்லிட்டேன், முதல் அதிகாரம் ஆண்டவரை குறித்தும் அவர் நடக்க போறத தீர்க்கதரிசனம் சொல்றப்ப கவனமா இருந்து கேட்காம சொல்லி முடிச்சிட்டாரு. இந்த ரகசியம், அதுல ஒரு ரகசியம் இருக்கு. கர்த்தர் சித்தம் பண்ணா நாளைக்கு அதை பார்ப்போம். 2வது 3வது அதிகாரம் சபையை குறிச்சிட்டார். இப்ப 4வது அதிகாரமும் 5வது அதிகாரமும் பரலோகத்தை பார்க்கிறார். 4வது அதிகாரமும் அதுல சிங்காசனத்துல பிதா இருக்கிறாரு. அவருக்கு முன்னாடி யாரு? ஆட்டுக்குட்டியானவர், வலது வாசல் ஆட்டுக்குட்டியார் இயேசு இருக்கிறாரு. 4 ஜீவன்கள், 24 மூப்பர்கள், இப்படி நிறைய பார்த்துட்டு இருக்காரு. வீட்டுல போய் படிங்க. இப்ப இந்த 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்துல என்னவா இருக்கு? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் பரிசுத்த ஆவியானவரும் கொடாக்குடி தூதர்களும் பரலோகத்தில் இருக்கிற காட்சியை யோவான் பார்க்கிறார். அல்லேலூயா. சரி, இப்ப அந்த 4வது அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிங்க பாருங்க. உடனே ஆவிக்கு, அப்ப 2வது முறை ஆவிக்குள்ளார். நம்மளும் ஆவிக்குள்ளாகணும். நம்மளும் யோவானுக்கு மட்டும்தான் ஆவிக்குள்ளாகிறதா? நம்மளும் ஆவிக்குள்ளாகணும். எனக்கு 2 முறை வந்துச்சு, ஆனா பரலோகம் போகல, பயந்துட்டேன். படுத்து தூங்கும் பொழுது அப்படியே என்னுடைய பாடி கீழே கிடக்க மேலே போய்கிட்டு இருக்கேன். அப்படியே ஒரு ஓட்டு, அப்ப நான் ஒரு ஓட்டு வீட்டில் வாடகை வீட்டில் குடியிருந்தேன். பார்த்த உடனே பயம் வந்துருச்சு, மறுபடியும் வந்துச்சேன். அடுத்து ஸ்கூல்ல நான் நைட்ல அதிகமாக முழிப்பேன். ஸ்கூல்ல லெசர் பீரியட் இருக்கும். அப்ப அங்கே சும்மா அப்படியே படுத்துக்கிட்டு இருந்தேன். அப்பவும் அந்த அனுபவம் இருந்துச்சு. விட்டுட்டேன். மறுபடியும் கேட்கணும், ஆண்டு தருவார். அல்லேலூயா. ஆவிக்குள்ளாகணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சரி, அப்ப ஆவிக்குள்ளான உடனே வாசிங்க. அப்பொழுது வானத்துல ஒரு சிங்கா, 4:2 வாசிங்க. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அப்ப யாரு வீற்றிருந்தாரு? பிதா. அடுத்து 5வது வசனம். அந்த சிங்காசனத்திலிருந்து மின்னல்களும் இடி முழக்கங்களும் சத்தங்களும் புறப்பட்டன. தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்காசனத்திற்கு முன்பாக இருந்து கொண்டிருந்தன. 7 அக்கினி தீபங்கள். அது யாரை பத்தி சொல்லுது? அப்ப சொல்லுங்க. ஆவியின் தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 ஆவினா 7 இல்ல, பூரணம். 7 நாள் என்னது? பூரணம். அப்ப தேவ ஆவியானவர் எப்படி இருக்கிறார்? இங்க அக்கினி தீபங்களாக. இன்னும் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு அக்கினி நதி, நெருப்பு நதி வருது மாதிரி இருக்கு. அப்ப பிதா இருக்கிற சிங்காசனத்துல 5வது வசனத்தை வாசி. 5வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசி. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய. இது யாரை குறித்து சொல்றாரு? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஜீவன் யாரு? இயேசு கிறிஸ்து. இன்னொரு இடத்துல இருக்கிற அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அந்த புஸ்தக சூழலை வாங்குறதுக்கு யாருமே தகுதி இல்லை. இவர் தான் வாங்குறாரு. அப்ப பரலோகத்துல பிதாவை பார்க்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறாரு. இன்னொரு ஆள் யாரு சொல்லுங்க? யாரு பார்க்கிற? யாரு பார்க்கிறது? நம்ம எப்ப பார்ப்போம்? ஒண்ணு நம்மள ஆவிக்குள்ளாகணும், இல்லைன்னா நம்மளுடைய ஜீவன் பூமியில எத்தனை நாள் வச்சிருக்கிறாரோ முடிச்சு நம்மளுடைய ஆத்மா எங்க எடுத்துக்குவார்ல, அப்ப போய் பார்க்கலாம். அல்லேலூயா. நம்ம எப்ப பார்ப்போம்? மரித்த பிற்பாடு. நம்ம பரலோகத்துக்கு போகும்போது யாரை பார்க்கலாம்? மூவரையும் பார்க்கலாம். அல்லேலூயா. பார்த்தார்ல யோவான், நம்மளும் பார்ப்போம். ஆவிக்குள்ளான்னு பார்க்கலாம், இல்லைன்னா மரித்த பிற்பாடு நம்ம யாரை பார்க்கலாம்? மூவர் திரிய தேவனாக பார்க்கலாம். அல்லேலூயா. சரி,
அடுத்து இப்ப ஆண்டவர் பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம இங்க இருக்கிறான், பூமியில மாம்சத்தில் இருக்கிறான். நம்ம ஆவிக்குள்ளானதை பார்க்க முடியும். ஆனா மாம்சத்தில் இருந்தாலும் தேவனை பார்க்க முடியாது. தேவன் இருக்கிறார் என்று உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஃபீலிங். இப்ப நம்ம பாடுறோம், ஆடுறோம், ஆராதிக்கிறோம், பரிசுத்தம் வல்லமை நம்மளுக்கு ஒரு மாற்றம் தெரியுதா இல்லையா? எனக்குள்ள கர்த்தர் வந்தார் அப்படின்னு அதெல்லாம் தெரியும், அனுபவம் இல்லையா? நாங்கள் எங்கள் கர்த்தர் ஊழியத்தை கொடுக்கும் பொழுது கொஞ்சம் மாதம் ஆயிரனோடனே இரவனத்தில் நானும் என் மனைவியும், அப்போ என்னோட 2-3 வாலிபர் இருந்தாங்க. அவங்க ஜெபம் பண்ணப்படான்னு சொல்லி ஒரு 11 மணிக்கு ஆரம்பித்தோம். ஆரம்பிக்கும் பொழுது என் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல என் பேர் ஆரோக்கியம், ஆனால் ஸ்கூலில் ஆரோ சார் தான் கூப்பிடுவாப்புல. அப்போ ஒரு நையாண்டி பரியாசம் மாதிரி ஒரு குரல் கேட்டுச்சு, ஆரோசோ ஆரோசோர் அப்படின்னு கேட்டுக்கு வெளியில். அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், செவமுடக்கையில் சத்தம் வருது, பிசாசாடியா இருக்கு அப்படின்ட்டு. அதை நான் மைண்ட் பண்ணாமல் நான் பாடி ஆராதிச்சு அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கையில சரியா 12 மணி அப்படி ஆராதிச்சுக்கிட்டே ஆவிகள் ஆகிட்டோம். அப்போ எங்கள் அந்த ஹாலுக்குள்ள 4 பேர் தான் இருக்கிறோம். ஒரு நபர் அப்படியே உலாவி வர்றதை நான் உணர்ந்தேன். கண்ணால பார்க்கல, கண்ணை மூடிக்கிட்டோம். ஆனால் ஒரு ஆள் என்ன செய்யறாரு, அப்படியே உலாவுறதை நான் உணர்ந்தேன். அப்படியே போற மாதிரி அது தெரியுது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன், ஆகா பரிசுத்தாவின் வந்துட்டார். ஹல்லேலூயா. ஜீசஸ் வந்தா பார்க்கலாம். ஆனா ஒரு ஆள் வர்ற மாதிரி இருந்தா ஆவியானவர் தான். அப்ப வரும்பொழுது எனக்கு என்னன்னு தெரியல. அப்ப கற்றுக் கொடுத்த ஜெபம் தான். கிட்டத்தட்ட இப்ப 24 வருஷம் ஆச்சு. ஆமா, இன்னமும் இரவு நேரத்தில் 12 மணி அல்லது ஊழியத்து நிமித்தம் போயிட்டு வந்தா 12:30 1 மணி படுக்க போகும் சமயத்தில் இந்த அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை இன்னமும் ஜெபிச்சுட்டு வரோம். அதுக்கு அந்த ஜெபம் தான் பைண்டிங் பிரேயர், கட்டுகிற ஜெபம். அந்த 12 மணியில 12ஆம் மணி வேளையில் அப்படி ஆவியன் அப்படி உலாவன உடனே அந்த நேரத்தில் இந்த வீட்டுக்கு மேலே வானமண்டல கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறோம். அங்கிருந்து ஆர்டர் பண்ணுகிற துரைத்தனத்தின் ஆவிகள், அதிகார வர்க்கத்தின் ஆவிகள், இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத வானமண்டல சேனைகள், அடுத்து இப்பிரபஞ்சத்தின் பொல்லாத பிசாசு, என்னென்ன எபேசியர் 6:12 இருந்து சொல்லப்பட்டிருக்குல்ல. மாம்ச ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம், மாம்ச ரத்தத்தோடு நம்மளுக்கு போராட்டம் இல்லை, வானமண்டலத்தில் பொல்லாத ஆவிகளோடு தான் நம்மளுக்கு போராட்டம். அது அப்படியே ஆவியான சொல்ல கட்ட எல்லாம் இயேசு கட்டுறேன். அடுத்து அந்த வீதியில் இருக்கிற எல்லை பிசாசுகள், அந்த பகுதியில் அந்த பட்டணத்துக்குள்ள ஒரு ஆவி இருக்கும். அந்த பட்டணத்தை அது ஏமாத்திக்கிட்டு இருக்கும், பொய்யான அற்புதங்களை செஞ்சுக்கிட்டு மக்கள் அங்கே கொண்டு போகும். ஆக புதுக்கோட்டை பட்டணத்தில் இருக்கிற அதிபதியானவன் அந்த ஆவியை இயேசு கற்றேன் இப்படிலாம் ஆண்டவர் சொல்லி கொடுத்து, அது ஒரு வகை. இரண்டாவது, யாக்கோபு பிரதான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் என்று எண்ணாம் 23:23 சொல்லப்பட்ட வசனத்தின்படி, ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் எங்களுக்கு கருத்தில் கொடுக்கப்பட்ட ஊழியத்துக்கு விரோதமா, ஊழியக்காரனா எனக்கு, என் மனைவிக்கு, என் பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஏன் சொல்றான்னு நீங்க அப்படி சொல்லி ஜெபம் பண்ணணும். புரியுதா? நான் சும்மா சொல்லிட்டு போறதில்லை, என்னுடைய அனுபவத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்து உடன் ஊழியர்களுக்கு விரோதமா, திருச்சபைக்கு விரோதமா, விசுவாச மக்களுக்கு விரோதமா எழும்புகிற தீய சக்திகளை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். மந்திரவாத ஆவியை கட்டுகிறேன் இயேசு நாமத்தினால. ஏய் விடுகிற ஏவலாவி, பில்லி சுனித்த ஆவி, அனைத்து வல்லமைகளையும் இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். எந்த நேரம்? இரவு 12 மணி. இரவு 12 மணி தான் பிசாசுனுடைய நேரம். அப்படியே தலையை தூக்குவான். பாம்பு எப்படி தலையை தூக்கும் பொழுது கம்ப வச்சு உடனே தலையில போட்டோம் என்ன ஆகும்? வல்லமை பாம்பு செத்து போயிரு. சாத்தான அழிக்க முடியாது. நல்லா கவனிங்க, சாத்தானுக்கு நம்ம விரட்டத்தான் அதிகாரம் இருக்கு, அப்பால ஓடுன்னு சொல்றதுக்கு அதிகாரம் இருக்கு. நான் உன்னை அழிக்கிறேன், நரகத்துல போடுறேன், பாதாள தள்ளுறோம்னா நம்மளுக்கு அதிகாரம் இல்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் அந்த ஆவிய பிசாச கொல்ல முடியும், அழிக்க முடியும். நம்மளை துரத்தவும் கட்டவும் விரட்டவும் அதிகாரம் இருக்கு. அல்லேலூயா. செஞ்சு பாருங்க. அப்ப
இந்த மாதிரி ஆவிகளை கட்டவும் அவன் வல்லமையெல்லாம் செயலிழந்துடும். அல்லேலூயா. ஏன்னா கிருபாசன சத்தியம் ஏகப்பட்ட சத்தியம் கேட்டிருக்கீங்க. என் மூலமா என்ன சத்தியம்? ஆனா என்னுடைய அனுபவங்களை ஆவியானவர் சொல்றாரு. அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கப்ப இல்ல ஆண்டோட செய்திக்கு போயிடுவா? சரி, ஆவியனுடைய நடத்தையில நான் போறேன். அல்லேலூயா. கட்டுகிற செபம் இரண்டாவது என்னது? மந்திரவாத ஆவிகளுக்கு அவன் ஏவி விடுவான். அவனுக்கு தெரியும் யாரா நம்ம ஆத்துமால அவன் பறிக்கிறது, நம்மளை விரதம் எவன்டா ஊழியம் செய்யறான் அவனுக்கு தெரியும். யாருக்கு? ஆமா, மந்திரவாதி அனுப்புவான். அது நம்ம ஏன் 12 மணினா ஆண்டவருடைய விருப்பம் தூக்கம் இல்லாம தியாகத்தோடு என் ஊழியக்காரன் பிள்ளை ஜெபம் பண்றான்ட்டு அந்த ஜெபத்துக்கு கர்த்தர் நிச்சயம் பதில் கொடுப்பார். அல்லேலூயா. மற்ற நேரத்திலும் ஜெபம் பண்ணுவான், அது எப்பாவது பதில் கிடைக்கும். இரவு நேரத்துல கண் விழித்து அதுவும் உபவாசித்து ஜெபம் பண்ணோம்னா அதனுடைய வல்லமை வேறங்க. அல்லேலூயா. ஸ்பாட் மிரக்கிள், ஸ்பாட் டெலிவரன்ஸ். அப்படி செஞ்சு பாருங்க. வாலி பிள்ளைகள் நல்லா சாப்பிடாம பட்னியா கிடந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தவங்களை வரும் நாட்களில் வல்லமை ஊழியக்காரரை எழுப்புவார். அல்லேலூயா. இப்ப ஐயா அன்புதாஸ் ஐயா எனக்கு அட்வைஸ் பண்ணதுனாலையும் என் பாப்பா டாக்டர் ஆகிறதுனாலையும் நீங்க பழைய வாலிபர் மாதிரி நீங்க ஒவ்வொரு உபவாசம் போடாதீங்க, ஏதோ ஒரு நேரமா உபவாசம் இருங்க டேடி, இனிமே நீங்க ஊழியத்துக்கு ஓடணும்னு அன்புதாஸ் ஐயா சொன்னார். அதனால இப்ப நல்லா சாப்பிடுங்க. உபவாசம் ஒரு டைம் 45 வயசு வரைக்கும் அப்படித்தானே. அதுக்கு பிற்பாடு அது வரைக்கும் இந்த வாலிபர்கள் என்ன செய்யணும்? அதிகமாக கண் விழித்து உபவாசி ஜெபம் பண்ணனா எதிர்காலத்தில் வல்லமையான ஊழியர்களை ஆக்கலாம், ஆண்டவர் ஆக்குவார். சரி, போகட்டும். அப்ப இந்த காரியம். மூணாவது, சாத்தானுடைய தந்திரம். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரர்களை 2 கை வைக்கிறான். ஒன்று வியாதியை கொடுத்துறான், வியாதியை கொடுத்து மருத்துவமனையை படுக்க வச்சு ஊழியம் செய்ய விடாத இப்படி செய்யறான். அது ஒரு தந்திரம். 2வது விபத்தை உண்டாக்கி ஆக்சிடென்ட் பண்ணிடுறான். அது உண்டாக்கி அதுல 6 மாதம் 3 மாதம் ஆஸ்பத்திரிக்கு இருந்து அதை செய்ய முடியாது. எத்தனையோ இடத்துல நம்ம கேட்கிறோம். அந்த ஆவியை நம்ம கட்டணும். விபத்துகளை உண்டாக்குற ஆவியை இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். கொடிய நோய்களை கொடுத்து பணங்களை செலவழி வைக்கிற ஆவியே இயேசுவின் நாமத்தினால கட்டுகிறேன். இது 3வது பிரிவு. 4வது, தாவீது ஜெபிக்கிறது போல, ஆண்டவரே பாதி வயதில் என்னை, இதெல்லாம் இப்ப சொல்றதெல்லாம் நானா இல்ல, அந்த நேரத்தில் ஆவியானது இதுக்கெல்லாம் ஜெபம் பண்ணணும்னு என்னை அறியாமல சொல்றாரு. அதுல அப்படி நான் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டேன். அதையும் என் சபை மக்களுக்கு சொல்லிடு. பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதையும் முதிர் வயதிலே கல்லறையில் சேர்ப்பீர் என்ற ஒரு வசனம் இருக்குதுதான். எதுக்கு? ஜாலியா வாழ்றதுக்கா? உலகத்தில் சுத்து பார்க்கறதுக்கா? ஆண்டவர் உம்முடைய ஊழியத்தை செஞ்சு என் மூலம் அனைத்து ஆத்துமாக்களை நீங்க ஆதாயப்படுத்தி பொருளது கொண்டு வருவதுக்கா கேட்கிற ஆண்டவரே. அல்லேலூயா. அதனால எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் சபை மக்கள் உடன் ஊழியர்கள் யாரும் பாதி வயதில் என்ன செஞ்சிடக்கூடாது, மறிக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க ஆண்டவரே. முதிர்ந்த வயதில் நல்லா ஊழியம் செஞ்சு உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி அப்போ பருவத்தை எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு அன்னைக்கு ஆவியானவர் சொல்லி கொடுத்ததை இன்னமும் ஜெபம் பண்ணிட்டு வரோம். அல்லேலூயா. போற இடங்கள்லாம் சொல்லி கொடுக்குறேன், நீங்களும் ஜெபித்து பாருங்க. கர்த்தர் நம்மளை காக்கிறவாரா இருக்கிறார். அல்லேலூயா. சரி, ரைட். ஆகவே இப்ப எதுக்கு சொல்றேன்னா, நம்ம தேவன் நம்மளோடு இருக்கிறதை உணர முடியும். இது நிறைய வசனம் இருக்கு, நான் சொல்ல நேரானா வேண்டாம், உங்களுக்கு தெரியல. அப்ப பூமியிலே தேவனை நாம் பார்க்க முடியாது, ஆனா தேவன் நம்மளோடு இருக்கிறதை, அவர் நம்மள இருந்து செய்யறதை என்ன செய்யறோம்? உணர்றோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து நம்முடைய தேவனுடைய பண்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும். அது மாதிரி நம்மளும் இருக்கணும். என்ன பண்புகள்? அவர் பரிசுத்தரா? அவர் மாதிரி பரிசுத்தத்தில் வேற யாருமே இல்லை. ஆகவே அவர் பரிசுத்தர். நம் தேவன் யாரு? அப்ப நம்மள யாரா இருக்கணும்? வெளிப்படுத்த என்ன சொல்றாரு? பரிசுத்தம் உள்ளவன் அவர். அடுத்த நீதி உள்ளவரா?
நம்மளும் நீதி, தெரிஞ்ச நீதி, இன்னும் தெரியாத நீதிகள் இருக்கு. அப்ப பரிசுத்த வேதத்தை இங்க படிக்கணும், முழுவதும் படிக்கணும், சபைக்கு வரணும், ஊழியக்காரர் மூலம் கொடுக்கிற சத்தியங்கள், அதான் நீதி. அப்ப நீதி எல்லாம் கடைபிடிக்க 100% கடைபிடிக்கிறவங்க தான் சிங்காசனத்தில் அமர முடியும், ஆண்டோட வருகையில் எடுத்துக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அப்ப நாங்களாம் இல்லையே, 100 மார்க் வாங்கினா சிங்காசனம், 80 மார்க் வாங்கினா அந்த சத்தியம் தெரியுமா? 80 மார்க் வாங்கினா, 90 மார்க் வாங்கினா, 60 மார்க் வாங்கினா பரலோகம் உண்டா இல்லையா? பரலோகம் உண்டா இல்லையா? உண்டு இல்லை இல்லைன்னு சொல்லுங்க. இல்ல பரலோகம் உண்டு. எந்த இடத்துல இருப்பீங்க தெரியுமா? அங்க மிகுந்த திரள் கூட்டம்னு இருக்கு. எழுதுறாரு, யோவான் எழுதுறாரு, நான் மிகுந்த திரளான கூட்டத்தை பார்த்தேன் சிங்காசனத்துக்கு முன்னாடி. சிங்காசனத்தில் இருக்கிற நபர்கள் ஆண்டவர் சொல்றாருல, அந்நாட்களிலே நீங்கள் பேதுரு இருக்கிறாரு, ஆண்டவரே நீங்க கூப்பிட்டோன்னு வந்துட்டேன், எங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு? என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரனையாவது, ஆஸ்தியாவது, இம்மையிலையும் சொல்றாருல்ல. அப்ப சொல்லிட்டு என்ன செய்யற? நீங்கள் 12 கோத்திரங்களை சொல்லுங்களேன். நியாயம் விசாரிப்பாங்க. நியாயம் எப்படி விசாரிப்பாங்க? சிங்காசனத்தில் அமர்ந்து விசாரிப்பார்கள். அது சொன்ன பூரா யூதர்கள். இப்ப நம்ம யாரு? புறஜாதிகள். இப்ப அவங்களுக்கு சொன்ன நம்மளுக்கு நம்ம புறஜாதியிலிருந்து யார் ரட்சிக்கப்பட்டா நம்மளுக்கு சிங்காசனம் உண்டு. அல்லேலூயா. இந்த சிங்காசனத்தில் இருக்கணும் நம்ம. அப்ப சிங்காசனத்தில் இருக்கும்போது எப்படி? 100க்கு 100 அதுதான் உத்தமம் சொல்றாரு. உண்மையும் உத்தமா இருக்கிற ஊழியக்காரனே வா அப்படின்னு. உண்மை இருக்கும், ஆனா உத்தமா. அதுதான் சொல்றேன், உத்தமம்னா பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். பெர்ஃபெக்ட்னு அர்த்தம் வேதத்தில் சொல்லப்பட்ட அனைத்தும் கடைபிடிக்கிற ஆட்கள் தான். அவங்க தான் அந்த இடத்துக்கு வரணும். இவ்வளவு கஷ்டப்பட்டா எல்லாத்தையும் விட்டுட்டோம், விக்கிரத வழிபாடு விட்டுட்டோம், பாரம்பரியத்தை விட்டுட்டோம், பரிசுத்தமா வாழ்றோம், சபைக்கு வர்றோம், ஞானாசனம் எடுத்துட்டோம், பரிசுத்தாய் பெற்றுக்கொண்டோம், தசமாக கொடுக்குறோம், காணிக்க கொடுக்குறோம், பணிவிடை செய்யறோம், ரகசிய விரைகளை விட்டுட்டாரோ என்ன பண்றது? இப்ப நம்மளுக்கு பரவாயில்ல இல்லையோ அப்படி நினைக்காதீங்க. ஆண்டவர் நீதி உள்ளவர், ஆண்டவர் இரக்கம் உள்ளவர், கிருபை உள்ளவர், தயவு உள்ளவர். அதுக்காக தான் சொன்னார் 30, 60, 100. எப்படியோ நம்மளுக்கு நரகம் இல்ல, ஆக்கின தீர்ப்பு இல்ல, பரலோகத்துக்கு உண்டு. அல்லேலூயா. சிலர் சொல்ல பரலோகமே உனக்கு இல்ல. இல்ல, நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்டாச்சு, விசுவாசிக்கிறோம், பாரம்பரியத்தை விட்டுட்டோம். இந்த நேரத்தில் நம்மளுடைய வேலைகள் அதெல்லாம் விட்டுட்டு இங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வரோம். அவன் சினிமா பார்க்கிறான், நம்ம அதெல்லாம் பார்க்காம இருக்கிறோம் இல்லையா? இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு இல்லையா? இப்ப இதை வச்சுக்கிட்டு நம்ம 80 என்ன செய்யறோம்? பரிசுத்தல 80%, அடுத்து என்னது? உண்மையில் 80, 90% இப்படிதான் இருக்கு, முழுதும் இல்லை. இப்ப விசுவாசம் இருக்குங்க வைங்க. இப்ப உண்மையில விசுவாசம் டிபிஎம்ல நான் பார்க்கிறேன், கிருபாசன கிறிஸ்து சபையில பார்க்கிறேன். விசுவாசத்துல நான் எதை பிரசங்கம் பண்ணுவேன்னா, நான் என்ன கடைபிடிக்கிறேன் அதை பிரசங்கம் பண்ணுவேன். விசுவாசத்தை பத்தி சொல்லுவேன், ஆனா அந்த விசுவாசத்தை ஆணித்தரமா பிரசங்கம் பண்ண மாட்டேன். காரணம் என்ன? நான் அதை கடைபிடிக்கல, முடியலைன்னு எங்கே போறோம்? சில பேர் உடல் சுகம் இல்லைன்னா ஆண்டவர் சுகம் தருவார் இல்லையா? தருவார், 100க்கு 100. மாத்திரை எடுக்க வேண்டாம், மருந்து எடுக்க வேண்டாம், கர்த்தர் குணமாக்குறாரு. ஆனா நான் அப்படி பேச மாட்டேன். ஏன்? எனக்கு ஒரு பலவீனம் வரும்பொழுது யார டாக்டர்கிட்ட போறேன், மருந்து மாத்திரை சாப்பிட்றேன். புரியுதா சொல்றது? மருந்து மாத்திரை உருவாக்குனது, டாக்டர் உருவாக்குறது
யாரு? கர்த்தர் அனுமதிக்கிறார்ல. வியாதி உள்ளவனுக்கு வைத்தியன் தேவை, அப்படிதானே? நீதிமானுக்கு நான் வரல, பாவிகளுக்கு தான் ஆண்டவர் வந்துருன்னு சொல்றாரு. ஆகவே விசுவாசத்துல இன்னொரு வசனத்தை எடுத்து காமிக்கிறேன். நீ மாத்திரையே போடக்கூடாது. விசுவாசத்தில் வராததெல்லாம் பாவம்னு சொல்றாங்க, ஏத்துக்கிறேன். அப்ப அப்படி சொல்லுகிற பொழுது விசுவாசம் ஒரு வரம். விசுவாச வரத்தை உடையவர்கள் எதையும் எடுக்கக்கூடாது. ஏன்னா வரத்தை கொடுத்துட்டாருல, புரியல சொல்றது? வரத்தை கொடுத்துட்டாரு. அவர்கள் மருந்து மாத்திரை எடுக்கவே கூடாது. தேவன் குணப்படுத்துவார், வார்த்தையில குணப்படுத்துவார், நாமத்தில் குணப்படுத்துவார், செத்தாலும் பரவாயில்ல அது. ஆனா அவனுடைய அளவின்படி விசுவாசத்தை கொடுக்கிறார்கள். ஒரு வசனம் இருக்கமா, எடுமா, ரோமர் 12:3 பாருங்க. அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே, எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனாகிலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம். அவனவனுக்கு தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசம். ஒருவனுக்கு 100 விசுவாசம் இருக்கும், அவன் விசுவாசத்துல போவான், ஒன்னாகாது. என்ன வியாதி வந்தாலும் கருத்தை பார்த்து செத்தால் அப்படி போயிடும். சிலவருக்கு உண்டா இல்லையா? இந்த மாதிரி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். ஏன்னா நானே என்ன செய்யல, விசுவாசத்துல குறைவா இருக்கு, புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆனா நான் அதை விட்டு ஆண்டரே விசுவாசத்தை வர்த்திக்கு போன்னு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது நம்ம கேட்டுதான் ஆகணும். அதான் சொன்னேன், நம்ம முழுமையாக 100% இல்லை, ஆனாலும் மரிக்கிறதுக்குள்ள கர்த்தர் நம்மளை பெர்ஃபெக்ட் ஆக்கிடுவார். அதுக்காக ஜீவன் என்ன செய்யறாரு, நீட்டி கொடுக்கிறாரு. நம்மளுக்கு ஆயுச எதுக்கு நீட்டி கொடுக்கிறாரு? இன்னும் நீ நீதியை கடைபிடிக்கணும், இன்னும் நீ பரிசுத்தமாகணும் அப்படிங்கிறதுக்கு டயத்தை நம்மள கால கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன செய்யணும்? விசுவாசத்துல திடீர்னு இப்ப காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே காய்ச்சலுக்கு மருந்து போடக்கூடாது, மாத்திரை சாப்பிடாதீங்க. நான் அதை நான் ஃபாலோ பண்றேன். 2 நாள் 3 நாள் தாக்கு பிடிக்க பாருங்க. என்னால தாக்கு பிடிக்க முடியல அப்படின்னா என்ன எங்க போயிடுறேன் சொல்லுங்களேன்? அதை பாக்குறாரு ஆண்டவர். ஆனா உடனே ஒரு ஜலதோஷம் வந்துருச்சு, உடனே தலைவலி வந்துருச்சு, உடனே காய்ச்சல் வந்துச்சு, உடனே எங்கேயும் ஓடப்படாது, மருத்துவமனைக்கு போகப்படாது. ஆண்டவரே தாங்க ஒரு பலனை கொடுங்க, உம்மால கூடும், எத்தனையோ நோயில குணப்படுத்தி இருக்கிறீங்க, எனக்கு இந்த சுகத்தை கொடுங்கன்னு சொல்லி என்ன செய்யணும்? அப்படி 1 நாள் 2 நாள் 3 நாள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் சுகப்படுத்துவார் பண்றாரா? படுத்துவார். அப்படியும் முடியல, 102 டிகிரி 305 டிகிரி காய்ச்சல் வந்துருச்சு, தாங்க முடியல. அந்த நேரத்தில் நம்ம எங்கே ஓடுறோம்? ஆண்டவருக்கு தெரியும். இதுக்கு பேர் தான் பலவீனம். இதுக்கு பேர் தான் என்னது? பலவீனம். சரி, போகட்டும். ஆகவே இந்த பெர்ஃபெக்ட்ங்கிறது சொல்றேன், 100க்கு 100 கிறிஸ்துவை போல என்ன செய்யணும்? வாழணும். அதுக்கு கர்த்தர் கிருபை தருவார். ஆகவே நம்ம இப்படி நான் பிரசங்கம் பண்றேன் நீங்க தப்பா நினைச்சிடாதீங்க. எனக்கு என்னுடைய பள்ளியோட சொல்லிட்டேன், வந்து சொல்லிட்டாரு அப்படிலாம் இருக்கா? தயவு செய்து அல்லேலூயா. எனக்குரிய நான் சொல்லிட்டேன், நீங்க உங்களுக்கு வேற கிருபை கொடுத்துருப்பாரு, அதை நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கணும். நாங்க சொல்லுவோம் எங்க அனுபவத்தில், அதையே பிசாசு பிடிக்க வச்சு விடுவேன், அது தவறு. உங்க போதகர் எப்படி உங்களுக்கு பிரசங்கம் பண்றாரோ அதன்படி நீங்க என்ன செய்யணும்? கடைபிடிக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை உங்களை விசுவாசத்தில் கொண்டு வந்திருப்பாரு, என்னுடைய அனுபவத்தை சொல்லி இருக்கிறேன், அப்ப உங்களுக்கு குழப்பம் தான் வரும், அந்த குழப்பத்தை தூக்கி எறிஞ்சிடணும். அவருக்கு அந்த ஊழியர் அப்படி பண்ணிட்டாரு. எங்க போதகர் விசுவாசத்தை உறுதிப்படுத்துறாரு, அப்ப நாங்க விசுவாசத்துல வருவோம் அப்படின்னு. அல்லேலூயா. நிறைய பேர் டிபிஎம்ல பார்த்தேன், பிள்ளைக்கு என்ன ஆகும்? 3 வயசு 5 வயசு குழந்தை காய்ச்சல் அடிக்கும். நிறைய பேர் ஆண்டவர் குணப்படுத்துவாருன்ட்டு இவருக்கு விசுவாசம் இருக்கு, ரைட்டு, குழந்தைக்கு நிறைய பேர் செத்து போயிருக்காங்க. பக்கத்தில் லைன் வீட்டில் இருக்கிற மொத்தம் உங்க இயேசுமா இங்க பாரு சொல்றேன், இந்த கிறிஸ்தவர் இவர் பிள்ளைய வந்து முடியலையும் காய்ச்சல் ஆஸ்பத்திரி கொண்டு போனா காப்பாத்திருப்பாரு, கர்த்தர் தருவார் தவறான்னு குழந்தை இறந்துருச்சு.
இப்ப இவரு என்னதுதான் இயேசுவை பத்தி சொன்னாலும் அவன் ரசிக்கப்படுவானா? குழந்தைக்கு விசுவாசம் இல்லை, சரி போகட்டும். அதனால கொஞ்சம் சாட்சியாகவும் நம்ம வாழணும். கர்த்தர் ஸ்தோத்திரம். இப்ப அத நீதியில சொல்றேன், விசுவாசங்கிற நீதி. ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவருக்கு அதுல நான் அதுல குறைவுள்ளா இருக்கிறேன். ஆனா நீங்கள் அதுல நிறைவுள்ளார வாருங்கள், எனக்கா ஜெபம் பண்ணுங்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஏன்னா இங்க வந்து நான் வந்து உண்மையா தான் பேசுனேன், கூட்டி குறையும் பேசினேன்னா நியாயத்துல மாட்டிக்குவேன். சரி, அப்ப ஆண்டவர் பரிசுத்தம், அடுத்து அன்புள்ளவர், அடுத்து என்னது நீதி உள்ளவர், அடுத்து முற்றிலும் நம்ப தகுந்தவர். அவர் மீது நம்பிக்கை வைக்கணும், அவரால் எல்லாமே முடியும். வேற யாரையும் நம்ப கூடாது. மனுஷனை நம்புவதை பார்க்கணும் கர்த்தர் மேல் நம்மளுடைய நம்பிக்கை, முழு நம்பிக்கை நம்மளை இரட்சித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இதெல்லாம் அவருடைய பண்புகள். மனுஷன் செஞ்சோன்னு சொல்லிட்டா செய்ய மாட்டான், ஆண்டவர் சொன்னதை செய்வார். அது முடிக்கிற வரைக்கும் வாக்குத்தத்தத்தை என்ன செய்ய மாட்டாரு, வீணடிக்க மாட்டார். சொன்னதை செய்ய முடியும், என்ன செய்வேன்? ஆமா. அடுத்து வாக்கு மாறாதவர், அடுத்து இரக்கம் உள்ளவர், நீடிய பொறுமை உள்ளவர், சாந்த குணம் உள்ளவர், தயவு உள்ளவர். இப்படிலாம் ஆண்டவருடைய பண்பு. அவர் மாதிரி நம்மளும் இறக்கப்பட வேண்டும் மற்றவர்களுக்கு. அவர் நற்கிரியை செய்தார், அவர் பாரபட்சம் பார்க்க மாட்டார். ஊழியத்தின் பாதையில் ஏழைகளுக்கு தரத்திர வீட்டுக்கு போனார், குஷ்டரோகி வீட்டுக்கு போனார், உட்கார்ந்தார், சாப்பிட்டார். அல்லேலூயா. அந்த மாதிரி உயர்வு தாழ்வு எல்லாம் பார்க்கல. அப்பேற்பட்ட ஆண்டவர், அதான் அவருடைய பண்புகள். கடவுள்னா தெரிஞ்சுக்கணும், தேவனுடைய தியானிச்சுக்கிட்டு இருக்காங்க, தேவனுடைய வார்த்தை. இப்ப தேவன் யார்? அவர் மாதிரி நம்ம மாறணும். இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தும் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்து வாழ்பவரே, என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், என் இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. ஐயா ஸ்தோத்திரமே ஸ்தோத்திரமே உயிருள்ள நாள் எல்லாமே. அல்லேலூயா. இதுதான் தேவனுடைய பண்புகள். நிறைய இருக்கு, நான் குறிப்பிட்டதான் எடுத்துட்டு வந்திருக்கிறேன். மன்னிக்கிறவன். அல்லேலூயா. ஆண்டவர் கடைசி வரைக்கும் நம்ம என்ன செய்றாரு? மன்னிக்கிறவன். அல்லேலூயா. அவர் மன்னிக்கலைன்னா நம்மளா இன்னமும் பாவியா தான் இருப்போம். அவர் மன்னித்தவன். நம்மளா மற்றவர்கள் என்ன செய்யணும்? மன்னிக்கணும், மட்டும் மனதார மன்னிக்கணும். மன்னிச்சிட்டுருவாங்க, ஆனா நினைப்புல வச்சுக்குவாங்க. அல்லேலூயா. எனக்கு என்ன கிருபை? நிறைய கிருபையில ஒரு கிருபை சொல்லிடுறேன், தீய காரியங்களை மறந்துடுவேன். அல்லேலூயா. நன்மையான கருத்தை மனசுல வச்சுக்குவேன். எது எது என்னை குறிச்சு எதாவது பேசுனேன், அப்படியா மறந்துட்டேனே, அன்னைக்கு அப்படி பேசினேன், உங்களை அப்படிதான் சார் பேசினேன். கிழக்குக்கும் மேற்குக்கும், ஆமா, சமுத்திரத்தின் ஆழம் முதுகுக்கு பின்னாடி. இந்த மாதிரி நம்மள விரோதமா இருக்கிறவர்கள் என்ன பேசினாலும் மன்னிக்கணும், மறந்துடணும். அல்லேலூயா. அப்படிதான் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வாங்க முடியும். சரி, போகட்டும். அப்ப ஆண்டவர் விசாரிக்கிறவர், மன்னிக்கிறவர், மனதுருக்கத்தின் தேவன், இப்படி நிறைய பண்புகள் இருக்கு.
அது மாதிரி நம்ம மாற வேண்டும் என்பதற்காக தேவன் இப்படி இருக்கிறார். ஏதோ சொல்றேன், தேவனை குறித்து சொல்லிட்டு வரேன். தேவன் சர்வ வல்லவர், கிருபையுள்ளவர், இரக்கம் உள்ளவர், வாக்கு மாறாதவர், நம்பிக்கைக்குரியவர், பொய் பேச மாட்டார், நீதி உள்ளவர், பரிசுத்தர், இதெல்லாம் சோபாத். சரி, இப்ப தேவன் பார்த்தோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை என்னென்ன? நிறைய வார்த்தை இருக்கு, சுருக்கமா சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுங்க, சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் வல்லமை வாஸ்தவமா இல்லையா? அப்ப தேவன் யாருன்னு சுருக்கமா சொல்லிட்டேன். இப்ப வார்த்தையை தான் நம்ம பார்க்கணும். சரி, இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாடுல அப்படியே படிப்படியா வாங்க, பழைய ஏற்பாடுல வாங்க. உபாகமம் 32:2. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். அப்ப என்னென்ன? தேவனுடைய வார்த்தை என்பது என்ன? வார்த்தை, வசனம், வேதம் எல்லாமே ஒண்ணு. அது தெரிஞ்சுங்க. பரிசுத்த வேதம்னா என்ன? அதுல எது இருக்கு? தேவனுடைய வார்த்தை இருக்கு, வசனம் இருக்கு. இப்ப தேவனுடைய வார்த்தை, வசனம், வேதம் எல்லாம் ஒண்ணு. புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தேவனுடைய வார்த்தை எப்படி? முதல்ல பனித்துளி போல, பனித்துளி வசனம். அதான் மறுபடியும் அந்த வசனம் வாசிப்பா. பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். வசனம் இறங்கும். பனித்துளிக்கு அந்த சமம் படுத்துறாரு. புல்லு மேல பனித்துளி பட்டா அது தாங்கும், அப்படிதானே? மழை பெஞ்சா, அடிச்சு பெஞ்சா தாங்காது. இளம் பயிர் மேல அது ஆண்டவர் மழையை போது அந்த இளம் பயிருக்கு ரொம்ப அந்த மலையை வாங்கிட்டு அது பசுமை நல்லா வளரும். அல்லேலூயா. அப்ப புல்லுக்கு அந்த பனித்துளி விழுகிற பொழுது அந்த புல் நல்லா வளரும், பசுமையா இருக்கும். அது மாதிரி புதிதாக வரக்கூடிய இயேசு அறியாத மனிதர்களுக்கு ஆண்டவருடைய வசனம், வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையில வார்த்தைகள் அந்த புதிய ஆத்மாக்களுக்கு இப்படி. அதனால ரோமன் கத்தோலிக்க சபையில் இருந்தேன். ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு பையில் எடுத்து படிக்கும் பொழுது, ஓ, இவ்வளவு காலத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டேனே, 33 வருஷமா என் காலம் வேஸ்ட் பண்ணிட்டேனே, படிக்க 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 இப்படிலாம் வசனம் இருக்கோ அப்பா, அப்படி ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்ப எனக்குள்ள இது படிக்கணும் படிக்கணும் படிக்கணும்னு நிறைய படிக்க வரும் பொழுதுதான் 93 வருஷத்துல ஒரு தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் பேசினார். 91 ரசிக்கப்பட்டேன். 93 தீர்க்கதரிசியும் பேசினார். அவர் லண்டன்ல இருந்து வந்திருக்காரு, பிரதர் யான் ஃபார். அக்யூரேட்டா தீர்க்கதரிசி பேசுவார். 210 ஊழியக்காரர்கள் மீட்டிங்ல எங்க போதவரு நீங்கள் போங்க சார்னாரு. நான் 13-15 நாள் மெடிக்கல் லீவ் போட்டு போனேன். பாஸ்டர் பவுலஸ் ராமேஸ்வரத்தில் நடத்தினார். அப்ப ஆரம்பத்தில் அப்பதான் ஊழி செஞ்சார். இப்பெல்லாம் கட்டடம்லாம் இல்லை. அப்ப 13 நாள்ல கடைசி நாள்ல ஒரு 10-12 பேர் தான். அவருக்கு எங்க பேர்லாம் தெரியாது. இப்படி பாப்பாரு, 1 2 3 இப்படி நம்பர் குறிச்சு போய் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இப்போ ஜெபம் மட்டும் வந்து என்னை 2வது ஆள ஃபர்ஸ்ட் அப்போல இப்போ இருக்காருல்ல, நம்ம அவர் பேர் மறந்துட்டேன், பெட்ரோல் பங்கு வச்சிருந்தாருல பேருத பாஸ்டர் வின்சென்ட். அவருக்கு அப்ப அவரோட இருந்தாரு. அவருக்கு முதல் தீர்க்கதரிசனா என்னை நீங்க எடுங்க அப்படின்ட்டாரு. நான் எந்திரிச்சிருந்தேன். என்னை குறிச்சு தீர்க்கதரிசனம் சொன்னார். ஆண்டவர் தான் பேசினார். யோவானை எசேக்கியேலையும் யோவானையும் பார்த்து தேவன் இந்த புஸ்தக சுருளை வாங்கி புசி புசி என்றாரே, அதே போல நீங்கள் இந்த புஸ்தகத்தை வாங்கி புசிக்கணும். எவ்வளவு உள்ளான மனுஷனை புசிக்கிறீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வெளிப்படுத்தல தருவேன். உங்களுக்குள்ள பரிசுத்தவன் இருப்பதனால, வாஞ்சை இருக்கிறதுனால நீங்க அதை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாட்களில் நான் வெளிப்படுத்துகிற சத்தியங்களா உங்களையே ஆச்சரியப்படுத்தும். ஒரு நாட்களிலே நீங்க தேவனுடைய வார்த்தையுடைய மனுஷனா மாற போறீங்க.
என்னுடைய திருச்சபையாகிய சபையிலே, சரீரமாகிய திருச்சபையிலே நீங்கள் அவ்வளவு சுத்தத்தை கொண்டு வருவீர்கள் சொல்லிட்டு, இப்ப பிரசங்கம் பண்ண நேரம் இல்லை, அது ஆசைப்படாதீங்க, தானாய் வரும். எனக்கு 91 ரசிக்கப்பட்டு உங்களை மாதிரி விசுவாசியா இருந்து 91 எனக்கு ஒரு பிரசங்கம் பண்ண சான்ஸ் இருக்காதான்னு ஏங்கினேன். இப்போ உங்களுக்கு நேரம் தானாய் வரும் சொன்னோட அது கீழ்ப்படிச்சு. அப்படியே இன்னொன்னு நிறைய சொன்னது, தவறான சத்தியத்தை போதிக்கிறவர் இடத்துல அவர்களுக்கு செவி கொடுக்க விடாதபடி அவர்களை தடுத்து நிறுத்தி ஆரோக்கியமான உபதேசத்தை உடைய இடத்துல அவங்களை கொண்டு வந்து சேர்ப்பீங்க, நீங்க ஆரோக்கியமான உபதேசத்தை போதிப்பீங்கன்னு சொல்லி நிறைய சொல்லிக்கிட்டு இருந்தார். அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அந்த வசனம் ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இந்த வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து அந்த இடம் புதுசா ரட்சிக்கப்பட்டதுல அப்படி வாஞ்சியை கொடுத்தோன்னா அந்த ஆண்டவருடைய அந்த அபிஷேகம் அந்த புள்ளின் மேல் விழுகிற வசன என்ற அபிஷேகம் இருந்ததுனால கர்த்தர் இந்த வேதத்துல நிறைய ரகசியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போலாம் நான் எந்த புத்தகத்தை படிக்க மாட்டேன், இதுதான் அதுக்கு பிற்பாடுதான் ஊழியத்தை கொடுத்து இன்னும் நம்ம நாலேஜ் வர்த்திக்கப்படுங்கிறது தான் மற்ற பரிசுத்தவான்கள் எழுதின புத்தகத்தையும் படிப்பேன். அப்ப எனக்கு கொடுத்த வெளிப்பாடும் அவங்க பல வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டு கொடுத்திருப்பாரு. அந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது சில சத்தியங்கள் என்ன ஆகுது, ஒன்னா இருக்கு. அப்ப மெய்யாவே கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிருக்காரு, வெளிப்பாட கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை வசனம் என்னவா இருக்கு, பனித்துளி. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தை அது யாருக்கு, இளம் புதிதாக வரக்கூடிய விசுவாசிகளுக்கு. அல்லேலூயா. இரண்டாவது 1 Peter 2:3 தேவனுடைய வார்த்தை என்னது, ஞானப்பால். இப்ப எதை தியானிச்சுட்டு இருக்காங்க, தேவன், அடுத்து தேவனுடைய வார்த்தை. ஒன்று பனித்துள்ளி பார்த்தோம், இரண்டாவது ஞானப்பால் புதிதாய். பாருங்க, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாய களங்கம் இல்லாத. அப்ப தேவனுடைய வார்த்தை என்னது, இரண்டாவது பால், ஞானப்பால், களங்கம் இல்லாத தூய்மையான ஞானப்பால். அல்லேலூயா. இது யாருக்கு, புதிதாய் பிறந்த. அப்ப ஞானப்பாலுங்கிறது என்னது, தாயினுடைய அந்த பால் தான் அந்த பிள்ளைக்கு 1 வருடம் 2 வருடம் சாப்பிடுச்சுன்னா ஒரு வியாதி வராது. அந்த காலத்துல எல்லாம் 3 வருஷம் வரைக்கும் பால் கொடுத்துருக்காங்க, தாய்ப்பால், ஒரு வியாதி வராது. இப்ப 5 மாதம் 6 மாதம் என்ன செய்றாங்க, 6 வயசு வரைக்கும். அந்த அளவுக்கு கர்த்தர் அப்படி. அந்த மாதிரி தேவனுடைய வார்த்தை ஞானப்பால். அந்த சின்ன வயசுல வசனத்தை என்ன பண்ணிடணும், மனப்பாடம் பண்ணிடணும், ஒப்பிக்கணும், இதயத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது, மறந்துடக்கூடாது. குழந்தைகளுக்கு அப்படி நம்ம ஊட்டிடணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனம் ஞானப்பால். அப்ப இயேசு நல்லவர் வல்லவர், நீ கேளு, ஆண்டவர் கொடுப்பாரு, சபைக்கு வா, இதெல்லாம் சொல்றோம்ல, அற்புதம் நடத்துவாரு, அதிசயம் நடத்துவாருன்னு. இது கொஞ்ச காலம்தான். அப்ப என்னைக்கு பால் மறக்கிறாங்களோ, மறந்த உடனே அந்த பிள்ளை எதை சாப்பிடுது, பால் இல்லை, இட்லி, சாதம், அப்புறம் வளர வளர பிரியாணி, ஆகாரம். இது சரி. இப்ப என்ன பார்த்தா ஞானப்பால் பார்த்துட்டான். அது எது, தேவனுடைய வசனம். மூணாவது என்ன அப்படின்னா சங்கீதம் 19:10 வாசிங்க. தேனிலும் போதும். அப்ப மூன்றாவது தேவனுடைய வார்த்தை எப்படி இருக்கு, மதுரம். தேன் வச்சுக்குமே, தேன் எல்லாருக்கும் பிடிக்குமா பிடிக்காதா, அது தேன். அதுல தேன் ஒரிஜினல் தேன் சாப்பிட்டீங்கன்னா வியாதியே இல்லை, சுகர் ஏறாது. அல்லேலூயா. அப்ப தேவனுடைய வார்த்தை
எப்படி தேன் இனிக்குதோ அந்த அளவுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வசனம் நம்மளுக்கு என்ன இருக்கு? இனிமையை தருகிறது. வாழ்க்கையில கசப்பே இல்ல, துக்கம் துயரம் இருக்காது. தேவனுடைய வார்த்தையானது. நேரம் அது லைட்டா முடிச்சிடுறேன். அடுத்து 4 ஏசாயா 28:9 தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுங்க? யாருக்கு அதிகம் போதிப்பார்? யாருக்கு உபதேசத்தை உணர்த்துவார்? போதும். பால் மறந்தவர்களுக்கு தான். குழந்தை தாயினுடைய பால் மறக்கடிப்பதற்கு செய்வாங்க. அதுக்கு பிற்பாடு அந்த குழந்தை பால் மறந்த உடனே என்ன சாப்பிட என்ன கொடுப்பாங்க? ஆகாரம். ஆகாரம் அந்த வயதுக்கு தகுந்த கொடுக்க 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 நல்ல வயதில பிரியாணி கொடுப்பாங்க, ஊட்டச்சத்து கொடுப்பாங்க, நல்ல ஸ்ட்ராங்கு. அப்ப ஒரு விசுவாசி புதிய விசுவாசிய வர 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 ஞானசனம் எடுத்த பிற்பாடு புருஷராக வரும் பொழுது அவர்கள் ஞானப்பாலையும் அடுத்த பனித்துளி போல வசனத்தையும், அடுத்து என்னது தேனுங்கிறது மதுரமா, அதையும் உட்கொண்டாலும் இதை காட்டிலும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்? உபதேசத்துக்கு. அது ஒரு சத்தியம், அது ஒரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. உபதேசம் என்பது என்ன? மறைந்திருக்கிற சத்தியங்கள், ஆழமான சத்தியங்கள். உங்களுக்கு தெரியாது, பரிசுத்தவான்களுக்கு அதை வெளிப்படுத்துவார். அது ஆலயத்துக்கு வரணும், சபைக்கு வரணும். எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லக்கூடாது. பைபிள் 40 தடவை படிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. அதுல இருக்க மறைந்திருக்கக்கூடிய சத்தியங்கள் வெளிப்படுத்துறாருல, அதுக்கு பேர் தான் என்னது? உபதேசம். இப்ப தேவனுடைய வார்த்தை என்னது? உபதேசம். அல்லேலூயா. சரி, அடுத்து இந்த உபதேசத்துல இப்படிலாமா இருக்கு. இங்க யாராவது வீட்டுல பொம்மை வச்சிருக்கீங்களா? டாய்ஸ் பொம்மை யார் வீட்டுல இல்ல? இருக்கா இல்லையா? சரி, சிலோனுக்கு போயிருந்தேன். எனக்கு 20 வருஷத்துக்கு முன்னாடியே வெளிப்படுத்திட்டாரு. பொம்மைகளை பிசாசு இருக்கு, அசுத்தாவி இருக்கு. டயம் இருந்த நாளைக்கு இந்த டயம் ஆயிடுச்சு எனக்கு முழுக்க. சரி, என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன். அதுல சிலோனுக்கு போயிருந்தேன். நிறைய ஆவிகள் அதுக்குள்ள கிடந்துச்சு. தூக்கி எறிங்க நெரிஞ்சோன்னு ஆவிகளும் போயிருது. நாளைக்கு டயம் இருந்தா நாளைக்கு அதை டீட்டெயிலா பேசுவோம். அல்லேலூயா. சரி, நாளைக்கு சனிக்கிழமை தானே, லீவு தானே எல்லாருக்கும். வாங்க டீட்டெயிலா பேசுவோம். அல்லேலூயா. இதுகளை என்னென்ன இருக்குன்னு என்னுடைய ஊழியத்தில் ஆண்ட காட்டு சொல்றேன். நெயில் பாலிஷ், நகத்துல நீங்க நெயில் பாலிஷ் போட அதுக்கு பிசாசு இருக்கிறான். இருந்து உங்களை ஒண்ணும் செய்யல, வீட்டுல சம்பந்தம்னா சண்டை சச்சரவு கொண்டு வந்துடுவான். சண்டை சச்சரவு எனக்கு கொடுத்த வெளிப்பாடு 10 வருஷத்துக்கு முன்னாடி. இதான் பிரசங்கம் பண்ணிருக்கும் பொழுது எங்க மூப்பர் சார் டெரிக் பிரின்ஸ் புத்தகத்தை பார்த்து சொல்றாரு நினைச்சிட்டு என்னிடம் கேட்டாரு. டெரிக் பிரின்ஸ்ங்கிற ஊழியர் எனக்கு தெரியாது, அது எழுதின புத்தகம் தெரியாது. நான் அவர் படிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, நீங்க பேசுற பேச்சு பூரா உபதேசம். எதுக்கு சொல்றது? உபதேசம், மறைந்திருக்கிற சத்தியங்கள். நீ பேசுற பூரா வல்லமையான ஒரு ஊழியக்காரரு டெரிக் பிரின்ஸ் புத்தகத்தில் எழுதியிருக்கிறார். அப்புறம் தான் வாங்கி படிச்சா எனக்கு என்னென்ன வெளிப்படுத்தினாரோ அது போல அவர் எழுதியிருக்கிறார் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. அல்லேலூயா. உபதேசத்தை நீங்க கேட்கணும். அது கேட்கறது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதை எடுத்து போடு, இதை எடுத்து போட சொல்றேன். இல்லை என்னையா அது பொம்மையில் எப்படியா பிள்ளைகள் ஆசைப்பட்டு கேட்குதுன்னு கேட்கும். நீங்க கேட்கலினாலும் பிசாசு யாரை கொண்டாவது உங்க கிஃப்ட்டுக்கு, பர்த்டேக்கு, அந்த கிஃப்ட்டுக்கு அதுக்குள்ள வந்துச்சிருவான். அதுக்குள்ள இருந்துகிட்டு குடும்பத்துல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சாக மாட்டான். ரசிக்கப்பட்டு சபைக்கு வந்துகிட்டு இருக்கோம். ஜீவன் யார் கையில இருக்கு? ஆனா போராட்டம் போராட்டம் போராட்டம். ஒரு பக்கெட்டு வருமானம் வரும், ஒரு பக்கெட்டு நிலைச்சு நிக்காது. எங்கடா தேவையில்லாம நல்லா தான் உண்மையா தான் வரும், பரிசுத்தமா ஆள்றான், சபைக்கு எல்லாம் காணி கொடுத்துட்டு நல்லா தான் இருக்கிற. என்னது ஏன் அப்படி கடன் பிரச்சனை என்னடா அப்படின்னா, இதுதான். சிங்கப்பூர்ல போயிருந்தேன். ஒரு வீடு பூரா எது இது, அவருடைய கணவர் வாய் பேச முடியாம ஒரு பெரிய வயிற்று மருந்து சாப்பிட்டு ஒரு மாதிரி ஆகி அன்னைக்கு ஆராதனைக்கு வரல. இதெல்லாம் இல்ல, இதெல்லாம் பாஸ்டர் இதெல்லாம் இல்ல கிஃப்டா வந்ததுன்னு முதல்ல தூக்கி எறிங்க அப்படின்னு. சரி, ஜெபம் பண்ணிட்டு இருந்துட்டு ஆண்டவர் ஹீல் பண்ணிட்டாரு.
நல்லா ஆயிடுச்சு. அப்ப எங்க இருந்து கிரியை செய்து என்னது? நாய், யானை, அப்புறம் என்னது ரெடி என்ன டெரிபிலியன், சிங்கம், புலி, இந்த இரத்தவெறி ஆவி உடையது, குரங்கு இருக்குல்ல வீட்டுல எல்லாம் பொம்மை வச்சிருப்பாங்கல்ல, அத்தனையும் அதுக்குள்ள என்ன இருக்கு? ஆவி இருந்துகிட்டு உங்களுக்கு தெரியாது, வீட்டுக்குள்ள ஏதாவது பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு பிறகு என்னது? உபதேசம். அல்லேலூயா. என்ன டீட்டெயிலா பேசுனா பார்த்துக்கணும். சரி, இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்? நம்ம உபதேசம் மூலமா கத்த என்ன பேச? இப்பதான் வந்துருங்க. ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, தேவனத்திலிருந்து வந்தது, அவர்தான் மாம்சமாகி கிருபையினால் சத்தியில் நிறைந்தவராய். அவர்தான் யாரு? அப்ப ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரு? வார்த்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இதெல்லாம் ஈஸியா ஃபாலோ பண்ணிக்கலாமா? ஆனால் இந்த உபதேசத்தை கடைபிடிக்கிறதுக்கு இன்னொன்று இருக்கு. அது நாளைக்கு அது டயர் இருந்தா எடுத்துக்கிறேன், அதை பார்ப்போம்.